nerves problem which dates back to almost 20-25 years. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தாரு. அதில் நானும் என்னோட டீமும் காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அவருக்கு லைஃப்பில் முக்கியமான ஒரு திருப்பு ஏற்பட்ட முடிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக his BP was not at all controlled despite multiple medicines. And because of this latest technology, we were able to achieve a substantial BP reduction in him, and he's very happy today. And it has completely changed the way he lives today. It's, I think I bow to the technology. I sincerely thank my hospital management, my medical director Dr. Anil is here, my general manager Mr. Karthik is here, the entire Kaveri hospital team has been backed up, because starting a new technology, it's not very easy. This is a technology which I was used to in 2007 when I was in Germany. So I was also highlighting a scientist review on this technology from Germany. So those days it was actually a trial. We were trying to experiment on patients. Trial 1 failed, trial 2 failed, trial 3 failed. But the back end of the mind, we were sure that at some point of time, this would help patients who are actually on resistant blood pressure range. Despite he was on 5-6 medicines, like there are patients who are on 7 or 8 medicines. I'll just add a couple of sentences and then I'll stop my talk. This is a technology in which we modify the nerves. நம்மளோட பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்புகளை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சையாகும் இது. இது முக்கியமாக நம்ம பண்ணுறது ரீனல் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். சயின்டிஸ்டுகளுக்கும் பாடி அனாட்டமிஸ்டுக்கும் ரொம்ப நாள் எடுத்தது. அதாவது உடம்புல பிபி கண்ட்ரோல் பண்ணுறது கிட்னிக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழா ஆகும். இட் இஸ் நாட் த பிரெயின் நர்வ்ஸ், இட் இஸ் நாட் த ஹார்ட் நர்வ்ஸ், இட் இஸ் நாட் த வெசல் நர்வ்ஸ், பட் இட் இஸ் ஆக்சுவலி த நர்வ் விச் இஸ் சப்ளைங் த கிட்னி. உள்ளது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கிட்னி நரம்புலேருந்து வரக்கூடிய அப்நார்மல் டிஸ்சார்ஜஸ்னால தான் ஒரு மனுஷனுக்கு பிபி ஏறதும் இறங்குறதும். இந்த அப்நார்மல் டிஸ்சார்ஜஸை நம்ம சைலண்ட் பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டாக இந்த பிபி கண்ட்ரோல் நல்ல ரீதியில் கொண்டு போக முடியும்னோட அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த தெரப்பியே உருவாச்சு. அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன், இட் ஹஸ் கான் த்ரூ லாட் ஆஃப் இனோவேஷன்ஸ். நான் 25 வருஷம் முன்னாடி பார்த்த டெக்னாலஜி, நான் யூஸ் பண்ண டெக்னாலஜியே இல்லை இப்போ. ஆல் த சேஃப்டி பார்ட்ஸ் ஹஸ் பீன் அட்டெண்டட். இட்ஸ் வெரி 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 ரிஃபைன்ட் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி which after going through a lot of trials in the US, still the trials are going on, follow-up trials are going on. SAR Kuda actually is one of the, SARODA data is also one of the first in the world, I would say, from our country. And so this got approved in the beginning of this year from the government of India. And SAR is one of the first members in this in our state to undergo this therapy. And with this therapy, so therapy is one. Okay, science is one. There is a good doctor who believes in the science. There is a government, there is a hospital backup to do this therapy. But what ultimately matters is actually the end user experience or the effect. BP correlena, all the effort has gone in vain. So in that situation, சாரோட லைஃப்ல பிபி கண்ட்ரோல் ரொம்பவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதை ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. அது காரணம் என்னன்னா, சாரோட ரீனல் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வாஸ் தட் மச் ஹைப்பர் ஆக்டிவ். அந்த அளவுக்கு அது அப்நார்மலாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருந்தது. அது நம்ம கிட்டத்தட்ட we actually given around 22 to 24 pulses which are already told, almost 3 hours procedure. ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக இருந்து 8 எலக்ட்ரோட்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் பார்த்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி மல்டிபிள் மானிட்டர்ஸ் எங்கெல்லாம் அப்நார்மல் டிஸ்சார்ஜஸ் வருதுன்னு பார்த்து பொறுமையாக அதை பார்த்து ஃபுல்லாக சைலன்ஸ் பண்ணோம். அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிருச்சு. I think with that I will close my words. Again, தாலுக்கா வேப்பங்குறிச்சி ஊர். நான் வந்து என்எல்சியில் எழுத்துற வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்த வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு 100 பேருக்கு பதிவு அவங்க டென்ஷனாக வருவாங்க. அவங்க சமாதானப்படுத்தி எனக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் கெட்ட பேர் ஒரு அர்த்தம் பார்த்து அவங்களுக்கு செஞ்சு தரணும். அவங்க 100 பேர் பார்த்து பேசுறதால அவங்க சில கோவப்பட்டு என்கிட்ட வந்து அதிகமாக எனக்கு ப்ரெஷர் ஏறி 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ ப்ரெஷர் 150 160 அப்படி இருக்கும். உடனே எனக்கு ரெஃபர் கொடுப்பாங்க. நான் அப்போ ஆஸ்பத்திரிக்கு வருவேன்.
அவங்க ஒரு 4 நாளைக்கு என்னை பெட்டில் வச்சுருந்து எனக்கு வைத்தியம் பார்த்து அந்த ப்ரெஷரை குறைச்சி அனுப்புவாங்க. திருப்பி ஒரு 6 மாதம் அதே சர்வீஸை அதே வேலை பார்த்துட்டு இருக்கிறதால திருப்பி ஒரு 6 மாதம் திருப்பி அதே ப்ரெஷர் வரும். இது மாதிரி ஒரு 11 தடவை நான் அப்போலோவுக்கே போயிருக்கேன். 11 தடவை அப்போலோவுக்கு போய் நான் அந்த வைத்தியம் பார்த்துருக்கேன். அவங்க அப்பப்போ எனக்கு அந்த வைத்தியத்தை பார்த்து எனக்கு அந்த ப்ரெஷரை குறைச்சி அனுப்புவாங்க. சரி, இவங்க எப்படி பண்றாங்க, சரி வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லி 3 தடவை ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போன உடனே எனக்கு ப்ரெஷர் செக் பண்ணாங்கன்னா 210 சிஸ்டாலிக் இருக்கும், 110 டைஸ்டாலிக் இருக்கும். அங்கே செக் பண்ணுறவங்களே பயப்படுவாங்க, என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்குது, இப்படி வந்துடுவீங்களே, எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படிமா. அவங்க எல்லா டெஸ்டும் பண்ணி அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தா இருப்பாங்க. அங்கே ஒரு 3 தடவை போனேன், அதுலேயும் எனக்கு குறையல. அதுக்கு பிறகு மகாத்மா காந்தி ஆஸ்பத்திரியில் அருண் பிரசாத்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட்டு, நல்ல டாக்டரு. நான் டாக்டர் மேலே யாரையும் குறை சொல்லலை, நான் சொல்கிறேன் என்னுடைய வியாதியை சொல்கிறேன். அது மாதிரி அவங்க எல்லா டெஸ்டும் பண்ணி அவங்க மாத்திரை கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அந்த மாத்திரை கேட்கும், திருப்பி கேட்காது. இது மாதிரி 25 வருஷமா நான் இந்த நோயால அவஸ்தைப்பட்டு இருந்தேன். இப்போ இந்த வருஷம் 2024 ஜனவரி மாதம் ரொம்ப ஓவரா எனக்கு பிபி வந்து அதிகமாயிடுச்சு. அந்த பிபிக்காக என்ன பண்ணாங்க, நான் திருப்பி அருண் பிரசாத் டாக்டர் போய் பார்த்தா அவரு எக்கோ அது இதெல்லாம் எடுத்து, சார் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது தெரியல, சரி நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாத்திரையை கொடுத்தாங்க. அது ஒரு 2 நாளைக்கு அந்த மாத்திரை குறைச்சது, திருப்பி ஏறிடுச்சு. சரி, எங்க லோக்கல்ல ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க எப்பயும் ஃபேமிலி டாக்டர், அவங்கள பார்ப்பேன். அவரு வந்து என்ன சொல்லுவாரு, சார் என்ன சார் இவ்வளவு ஓவரா இருக்கு, உங்க உடம்புல என்ன சயின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல சார், கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க சார், நடங்க சார், ஏதாவது வெயிட்ட குறைங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். நான் வந்து 18 ஏக்கர் விவசாயம் பண்றேன். காலையில 6 மணிக்கு வயலுக்கு போவேன், 3 மணி வரைக்கும் வயல்ல இருப்பேன், சுத்துவேன். நடையெல்லாம் அதிகமா தான் இருக்கு சார், நான் அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிற ஆள் இல்லை சார். இருந்தாலும் நீங்க உங்களுக்கு நீங்க பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி வெயிட் அதிகமா, இது பிபி அதிகமா இருக்கு, எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது, நரம்பு வெடிச்சிடும், இல்லைன்னா கை கால் அடிச்சிடும், அப்படி ஏதாவது ஒரு டிபெண்ட் யாரு கூடயாவது இருந்துதான் நீங்க போகணும், ஜாக்கிரதையா பண்ணுங்க சார், இப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னாரு. எனக்கே ஆனா அந்த உடம்பு என் கட்டுப்பாட்டுல இல்லை. அப்ப அப்படியே அந்த பிபி அதிகமா வரும்போது தலையெல்லாம் முயன்னு இருக்கும், காலெல்லாம் வலிக்கும், உடம்பே ஒரு சோர்வா இருக்கும். என்னுடைய கட்டுப்பாட்டுல என் உடம்பு இருக்காது. இதான் இப்படியே இருக்கு, எல்லாம் பயமுறுத்துறாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு எங்க பிரதர் அங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க வந்து இங்க இருக்காங்க கீழ்கட்டளையில. அவங்க கிட்ட கேட்டேன், இது மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். காவேரி ஆஸ்பத்திரி இப்போ ஒன்று புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, நீ வா அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நேரா அப்ப உடனே புறப்பட்டு நேரா வந்தேன். பெரிய கடவுள் மாதிரி எனக்கு அஜித் சார், அந்த அஜித் பிள்ளை சார் அந்த நேரத்துல வந்து அவரை பார்த்தேன். தெரியும், அவங்கள நான் முன்ன பார்த்தது இல்லை. அவங்கள பார்த்த உடனே அவங்க பேச்சு என்னை பார்த்து, பயப்படாதீங்க, நான் அந்த பேக் ஃபைல் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த பேக் ஃபைல் எல்லாத்தையும் அவரு பார்த்தாரு. உங்களுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் சரிப்பட்டு வராதுங்க, உங்களுக்கு நீங்க வந்து இந்த ஆர்டிஎன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுதான் நீங்க செஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னமோ அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் செஞ்சு நிறைய பணத்தை உங்களை நான் செலவு பண்ண வைக்கிறதுக்கு விரும்பல. நான் ஒரு 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறேன், அந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டு பாருங்க, அந்த மாத்திரை உங்களுக்கு சரியா இருந்தா நான் அதே கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க இந்த ஆர்டிஎன் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சார் ஆகும்னா 8 lakhs பக்கம் வருங்க அப்படின்னாங்க. 8 lakhs சொல்றீங்களா சார், நான் என்ன பண்றது அப்படின்னா, வேற வழியில சார் அந்த இன்ஸ்ட்ருமெண்டே 1 யூஸ் தான், அது அமெரிக்காவில இருந்து வரணும், அதுதான் சார் இப்போ நான் ஏதாவது குறைக்க முடிஞ்சா பாக்குறேன் சார். சரி, நான் இந்த ட்ரீட்மெண்ட் சார் எனக்கு அவரை பார்த்த உடனே சொன்ன உடனே நீங்க கவலைப்படாதீங்க, இதை நான் குறைச்சிருவேன், இதுக்கு வழி இருக்கு, இதுதான் ட்ரீட்மெண்ட், நீங்க எப்பயும் கவலைப்படாதீங்க, இதை நான் குறைச்சிருவேன்னு சொன்னாரு. அவரு அந்த கனிவான பேச்சு, அவர் ஆதரவான அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது நோயாளி வந்து டாக்டர் கொடுக்குற மருந்தை விட
அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க அனுசரித்து பேசுறாங்க, கனிவா சொல்லி தைரியப்படுத்துறாங்கல்ல, அந்த தைரியம் இவரு எனக்கு கொடுத்தாரு. அதனால எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சது, திருப்தியா இருந்தது. சரி, இவர்கிட்ட செஞ்சுக்கலாம், நமக்கு வைத்தியம் நம்ம நோய் சரியா போயிடும் நினைச்சேன். இதை பத்தி நான் மற்ற டாக்டர்கிட்ட கேட்டேன். என்ன மந்தாரத்துல வேற டாக்டர், நெய்வேலியில் இருக்கிற டாக்டர்லாம் இந்த வைத்தியம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த ஆர்டிஎன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர்ஸ்ல ஏங்க இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா, இது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க, 8 லட்சம் ரூபா ஆகுதுன்னு சொல்றீங்க, நீங்க கொஞ்சம் அது என்ன டீட்டெயில் விசாரிச்சுட்டு சொல்லுங்க, நான் அப்புறமா கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. சரி, இது இப்படி சொன்னாங்க, இது என்ன, இதை பத்தி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல எங்க அண்ணன் மாப்பிள்ளை ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, உடனே அவங்களுக்கு போன் பண்ணி, அவங்க பேரு விநாயக சீனிவாசன் பேரு, அவரு நிறைய டாக்டரேட் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட போய் போன் பண்ணி இது மாதிரி இருக்கு, இந்த ஆர்டின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை செஞ்சுக்கலாமா, இது மாதிரி காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் உடனே ஒரு 2 hours டைம் கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு அவர் அங்க ஜெர்மன்ல சீஃப் டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் கிட்ட, அவர் சயின்டிஸ்டா இருக்காரு, மருந்து கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் இருக்கு. அவரு அதெல்லாம் விசாரிச்சு சொன்னாரு, இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொன்று இந்தியாவில் ஏதோ 1, 2, 3 இடத்துல தான் ஏதோ பண்ற மாதிரி தெரியுது, ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு பிபி ரெடியூஸ் ஆகும், சான்சஸ் இருக்கு சொல்லிட்டாங்க. ஆனா நல்ல டாக்டரா பார்த்து பண்ணீங்க, டாக்டர் தான் மெயின், அது மாதிரி பண்ணீங்க, டாக்டர் நல்ல டாக்டரா பார்த்து பண்ணீங்க, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சரின்னு நான் அந்த ஒரு நம்பிக்கை, சாருடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை, சரி நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு இன்னும் மற்றவங்க எல்லாம் வேணாங்க, இந்த இவ்வளவு தூரம் செலவு பண்ணி செய்ய வேணாம், ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா கஷ்டம், நீ கொஞ்சம் பார்த்து செய்யலாம் அப்படின்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இவ்வளவு நாளா 20 வருஷமா நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த பிபி அதிகமா வரும்போது தலையெல்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், நெஞ்சு வலிக்கும், உடம்பே ஒரு கண்ட்ரோல் இல்லாத இருக்கும். இந்த அவஸ்தை எத்தனை நாளைக்கு பண்ணிட்டு இருக்கிறது? எல்லாருமே வைத்தியம் பார்த்துட்டாங்க, நானும் 20 வருஷமா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன், எத்தனையோ டாக்டர்ஸ் என்னென்னமோ கொடுத்துட்டாங்க, எவ்வளவோ டெஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு, அது இதுன்னு எக்கச்சக்கமா பண்ணி பார்த்துட்டேன், எதுக்குமே அது அடங்கல. சரி, இனிமே நம்ம எதுவுமே செய்யாத இருந்து கையை கால அடிச்சு அப்புறம் எங்கேயாவது கால கையை எழுந்துட்டு யாரு சப்போர்ட்லயாவது நம்ம வாழறதை விட இது இருந்தா பொழுதா நிம்மதியா வீட்டுக்கு போவோம், இல்லையா போனா போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நான் வந்துதான் சாரோட வார்த்தையில நம்பிக்கையில நான் அந்த வைத்தியத்தை பண்ணிக்க துணிஞ்சு இறங்கினேன். சார் அவங்க மட்டும் இல்லை, என்ன அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு 3 மணி நேரம் பண்ணது, ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன படுக்க வச்சு சாரு, அவருக்கு துணையா இன்னும் ஒரு 3 டாக்டர்ஸ், அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு டீமே ஒரு 10 பேரு அப்படியே ரெடியா நின்றுட்டு 3 மணி நேரம் அந்த டிவி எல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க செஞ்சாங்க. அந்த செய்யற அந்த நேரத்துல ஒரு எனக்கெல்லாம் சில சார் கொஞ்சம் பொறுத்துங்க, ஒரு 10 செகண்ட் வலிக்கும் அப்படிம்பாங்க, அந்த வலி அப்படியே தாங்க முடியாத வலியா இருக்கும். ஆனா அவர் அந்த வார்த்தை, அவர் எனக்கு அந்த ஆதரவா தட்டி கொடுக்குறாரு பாருங்க, அவர் தட்டி கொடுக்கும்போது அந்த வலியே எனக்கு தெரியாது, அப்படி ஒரு ஆதரவா அந்த வைத்தியத்தை அவங்க பண்ணி முடிச்சாங்க. அது எப்ப பார்த்தாலும் எனக்கு பிபின்னு பாத்தீங்கன்னா 200, 210, 110 தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல. அதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலூர்ல ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அந்த பிபி மானிட்டர்லயே எனக்கு அந்த பிபி காட்டணும், பிபி மானிட்டரே சொல்லுது அவ்வளவு பிபி இருக்கு. அப்படி என்ன சொல்றாரு எங்க வீட்டுக்காரங்க கிட்ட, அம்மா இவரு எந்த நேரத்துல என்னன்னு தெரியாது, நீங்க ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பிபி வந்துருங்க, அவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நான் உடனே சரி என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு, வீட்டுக்கு எல்லா பொறுப்பையும் மற்றவங்களை கூப்பிட்டு ஒப்படைக்கலாம், இதெல்லாம் பார்த்துங்க. அந்த மாதிரி எல்லாம் பிபி எனக்கு என்னை வச்சு பயமுறுத்துச்சு. பயமுறுத்தின இந்த பயத்தோட வாழறதை விட செஞ்சுக்கிட்டு பொழைச்சி நல்லபடியா இருந்தா அவர் பேரை சொல்லிட்டு இருப்போம், போனா போயிடும் செஞ்சேன் சார். அருமையான வைத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய பிபி நார்மலா இருக்கு, 140, சந்தோஷமா இருக்கு. அந்த பிபி மானிட்டர் கையில வச்சோம்னா எனக்கு பயமா இருக்கும், அப்பெல்லாம் என்ன காட்ட போதோ என்ன வருமோ அப்படின்னு தான் இருக்கும்.
இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா துணிச்சலா பிபி மருந்து பாத்தீங்கன்னா 150 இருக்கும், வயசாளிக்கு 70-75 இருக்கும், உடனே பார்த்தோம்னா 120 இருக்கும், 100 அந்த மாதிரி சுத்தமா நார்மல் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதுக்கு நான் நன்றி காவேரி ஆஸ்பத்திரிக்கும் அஜித் சார் டீமுக்கும் ரொம்ப கடமைப்பட்டவன்.